Hallelujah. Amen. Hallelujah. Amen. தேவன் ஜீவனோடு இருக்கிறார். Hallelujah. அவர் உயிர்த்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். Hallelujah. Praise the Lord. Amen. அன்புள்ள பிள்ளைகளே, Hallelujah. இந்த நாளிலே கூட கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் Hallelujah ஆசீர்வதிக்கும்படியாகவும் Hallelujah அவருடைய திரு வார்த்தைகளை நாம் கேட்கும்படியாகவும் அவரை பாடி துதித்து மேம்படுத்தும்படியாகவும் நாம் இருக்கிறோம். Hallelujah. எல்லா நண்பர்களும் தேசிய உறவுகள் எல்லாம் இடத்திலே வந்து Hallelujah கலந்து கொள்ள ஒவ்வொருவரையும் அன்பாய் தாழ்மையாய் கேட்கிறேன். Hallelujah. Amen. Praise the Lord. Hallelujah. நாம் Hallelujah. Amen. Hallelujah. நாம் ஜெபிக்க போகிறோம். Hallelujah. Amen. ஸ்தோத்திரம். ஜெபமாக ஜெபிப்பார்கள். Hallelujah. ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றியோடு மகிமை எங்களை மூடிக்கொள்ளட்டும் கொண்டவரே. அபிஷேகித்து ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிக்கும் மட்டும் ஆமென். உங்க வழி நடத்துதலும் கிருபையும் கூட இருக்கட்டும் தகப்பனே. ஆமென். ஸ்தோத்திரம். அதே போல இந்த ப்ரோக்ராம் லைவ்ல பார்த்து கொண்டிருக்கும் பரலோகத்திற்கு ஆமென் ஆயத்தமுள்ள மனவாட்டிகளாக ஆமென் ஆயத்தப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் அவர்களை உருவாக்கட்டும். இந்த வார்த்தைகள் அவர்களை ஆயத்தப்படுத்தட்டும். தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் ஒவ்வொருவரும் அப்படியே ஆசீர்வதிக்கப்படுகிறார்களாக. மகிமையாவும் மத்திய செலுத்துகிறோம் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். Hallelujah. Amen. Hallelujah. மகன் பாடி ஹல்லேலூயா கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். Hallelujah. ஆமென். சந்தோஷத்திற்காக கர்த்தரை நன்றி துதிக்கிறேன். சேரன் சேர்ந்தவர்களுக்காக கர்த்தரை நன்றி துதிக்கிறேன். Hallelujah. இன்னுமாக Hallelujah. ஸ்டீவ் ஆண்ட்ரூ அவர்களுக்காக கூட கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேசுவதாய் ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. நம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். Hallelujah. அவர் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும், தூதர்களும் போற்றும் தேவனவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும், தூதர்களும் போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டை
வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். இரண்டு முத்துகளெந்தன் நாமத்தினார் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரண்டு முத்துகளெந்தன் நாமத்தினார் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் தமது தேவன். இருப்பேன் என்றவர் தமது தேவன். இருகரம் கட்டினால் வாழ்த்திடுவோம். இருகரம் கட்டி என்று வாழ்த்திடுவோம். அவர் என்ன சங்கீதமானவர். பலமுள்ள கோட்டையுமாம் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர். வானவர்க்கு சுனாமவரை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர்க்கு சுனாமவரை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும். வருகையில் அவரோடு இணைந்து என்றும். வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். நாம் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். அவர் என்ன சங்கீதமானவர். பலமுள்ள கோட்டையுமாம் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலம் எல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர். அல்லேலூயா. அவருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும். அவர் நம்மளுடைய ஜீவனின் அதிபதி. அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவருடைய ஜீவனுக்கும் அதிபதியாக திருடவும் யோவான் 10:10 இப்படியாக சொல்கிறது. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவன் வேறொன்றுக்கும் வந்தான். அல்லேலூயா. அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவுமே வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஜீவனை கொடுக்கும்படி வந்த தேவன். நம்மளே ஒரு ஜீவன் உண்டாயிருக்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாக நம்மளே அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட்டு அந்த ஜீவன் அல்லேலூயா விருத்தி அடையும்படியாக அல்லேலூயா ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே நம்மை சேர்க்கும்படிக்கு வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் அநேக காலங்களாக நாம் பிறப்பதற்கு முன்பாக தலைமுறையாகவே பார்த்தீர்களே. ஆனால் அநேக காலங்களாக கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் இதோ வருகிறார், கர்த்தர் இதோ வருகிறார் என்கிற சத்தத்தை கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்கிறார்கள், உலக ஜனங்களும் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் இப்பொழுது இருக்கிறதான காலகட்டம் எதுவென்று பார்த்தீர்களே, ஆனால் மிக 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 மணித்துளிகள் மணி நிலைகளிலே வந்து நிற்கிறோம். அப்படிப்பட்டதான நிலையிலே
ஏனென்றால் காலம் எல்லாமே நிறைவேறிக் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் நாம் அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா அன்பு தேவ பிள்ளைகளே? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வேதத்திற்கு, கர்த்தருடைய சத்தியம் சொல்கிறதான காரியங்களுக்கு நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா என்று பார்ப்போமே. ஆனால் சதவீத பகுதி பார்த்தால் மிக மிக குறைவு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் அநேக அழைப்புகளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. திறந்த வாசலை வைத்து ஹல்லேலூயா அழைத்தவராய், ஹல்லேலூயா பரந்த மனதுடனே கூட ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் வருகிறவர்களை பார்த்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களை பார்த்தால் மிக மிக குறைவு. பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் மிக மிக குறைவாகவே இருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதுதான் ஆண்டவர் ஒரு உவமையாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் அந்த உவமையை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 8வது அதிகாரத்திற்கு நேராக நாம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 8வது அதிகாரம் ஹல்லேலூயா 5வது வசனம் முதல் நாம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. ஹல்லேலூயா, ஆமென். விதைக்கிற ஒரு மனுஷன் இருந்தான். ஹல்லேலூயா. விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்கும்படி சென்றான். அவன் செல்லுகிற பொழுது வழியருகே, அவன் போகிறதான வழி ஓரத்திலே அந்த விதைகள், சில விதைகள் விழுந்தனவாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது விழுந்த உடனே அது என்ன ஆயிற்றாம்? ஆகாயத்து பறவைகள் வந்து அந்த விதைகளை எடுத்துக்கொண்டு சென்று விட்டது. ஹல்லேலூயா. 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது. இன்னுமாக சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரமில்லாததினால் பிளந்து போயிற்று. விதைகள் என்ன செய்ததாம்? கற்பாறையின் மேலே விழுந்ததாம். கற்பாறையின் மேல் விழுந்ததான விதைகள் அதை என்ன செய்ததாம்? அது ஈரம் இல்லாததினாலே தண்ணீர், அது வாழ்வதற்கு தேவையான தண்ணீர் இல்லை. ஆகையினாலே அந்த கற்பாறையிலே அதுக்கு தேவையான தண்ணீரும் இல்லை, மணலும் இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே அது என்ன செய்துட்டு உலர்ந்து போயிற்று. ஹல்லேலூயா. காய்ச்சி போயிடுச்சு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால இன்னும் சொல்ல 7வது வசனம் கூட சொல்லுகிறது. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. ஹல்லேலூயா, ஆமென். சில விதைகள் என்ன செய்ததா? முள்ளுள்ள இடங்களிலே, ஹல்லேலூயா, ஒரு நிறைய நெருக்கடியாக இருக்கிற முள்கள் அங்கு இங்குமாக பின்னி இணைந்து இருந்த பகுதியிலே சில விதைகள் விழுந்ததாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது என்ன செய்ததாம்? அதை நெருக்கி போட்டது. ஹல்லேலூயா. அந்த முட்கள் அங்கும் இங்குமாக பின்னி பிணைந்து குறுக்கும் நெடுக்குமாக இருந்தபடினாலே அந்த முள்ளு பட்ட இடத்திலே விழுந்த விதை உழைத்தது. ஆனா என்ன செய்தது? அது வளர்ந்து வரும் பொழுது எல்லா முள்ளுகளும் நெருக்கி அதை வளர விடாதபடி கூடி குறுகி அது என்ன செய்தது? அப்படியாக மழுங்கடிக்கப்பட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில விதைகள் ஹல்லேலூயா நல்ல நிலத்தில் விழுந்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில விதைகள் எங்கே விழுந்ததா? நல்ல நிலத்தில் விழுந்தது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து ஒன்று 100ஆக பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதுக்கு காதுள்ளம் கேட்க கடவுள் என்று சத்தமிட்டு கூறினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில விதைகளை பார்த்தீர்களே ஆனால் அங்கே முள்ளுகளும் இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, கற்களும் இல்லை. ஹல்லேலூயா, மாறாக ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அங்கே ஹல்லேலூயா தண்ணீரும் இருந்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். ஓப்பனான வெளியிலேயே இல்லை. ஹல்லேலூயா. நல்ல நிலம், நல்ல நிலம் என்று சொல்லப்பட்டால் அது அழகாக பண்படுத்தப்பட்ட ஒரு நிலம். ஹல்லேலூயா. அதை விதையை நாம் தூக்குகிற பொழுது, அதை விழுகிற பொழுது அதை உள்வாங்கக்கூடிய ஒரு நிலம். ஹல்லேலூயா. அந்த மண்ணுக்குள்ளாக, அந்த ஈரத்துக்குள்ளாக ஹல்லேலூயா பதிந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலம். ஹல்லேலூயா. அந்த நிலத்திலே விதைக்கப்பட்டதான
விதை. அல்லேலூயா. இப்படி 4 விதமான நிலங்களை குறித்து ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதற்கு யாருக்கும் விளக்கம் தெரியவில்லை. விளக்கம் தெரியாதபடியினாலே அவன் கேட்கிறார்கள், அல்லேலூயா, இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அர்த்தத்தை அவர்கள் கேட்கும் பொழுது, அல்லேலூயா, அதனுடைய அர்த்தம் புரியவில்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அர்த்தம் புரியாததுனாலே, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இன்னும் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார்கள், ஆண்டவரே, இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அது புரியவில்லை. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படி இருந்தபோது ஆண்டவர் அல்லேலூயா அவருடைய விளக்கத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா, அது என்னவென்றால், அல்லேலூயா, முதலாவது சொல்லி நான் சொன்னார் அல்லவா, அல்லேலூயா, வழி விதையானது என்ன என்று. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் வாசிக்கலாம், தொடர்ந்து அவர் வாசிக்கலாம். 10வது வசனம் கூட அவர் அல்லேலூயா அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் பூமிகளாக சொல்லப்படுகிறது. அந்த பூமியை கருத்தாது விதை தேவனுடைய வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், விதை விதை என்று சொல்லி நாம் பார்த்தோம் அல்லவா. அந்த விதையானது கர்த்தருடைய வசனம். இன்றைக்கு கூட அந்த தேவ பிள்ளைகளே, உங்களோடு கூட நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா. அந்த வேதத்தை வைத்து, இந்த வேத புத்தகத்தை வைத்து, அல்லேலூயா, இந்த வார்த்தைகள் தான் விதைகள். அல்லேலூயா, ஆமென். அந்த வேத அந்த விதைகள் எப்படியாக பலன் கொடுக்கும் என்பதை குறித்து தான் இந்த உவமை சொல்லுகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். வழிகளிலே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவசரத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். அதாவது வழி அருகே முதலாவது ஒரு நிலத்தை பார்த்தோம் அல்லவா. அந்த நிலம் வழி அருகே விழுந்ததான விதைகள். அல்லேலூயா, வேத வசனம் அல்லேலூயா அங்கும் இங்குமாக எங்கும் கேட்கிறது. அல்லேலூயா, வீதிகளிலே போனாலும் கர்த்தருடைய வசனத்தை கேட்கலாம். அல்லேலூயா, சபைகளிலே போனாலும் கர்த்தருடைய வசனத்தை கேட்கலாம். நண்பர்களிடத்திலே பல கிறிஸ்தவ நண்பர்கள் உங்களுக்கு உண்டாயிருந்தால் கூட அங்கேயும் கூட வேத வசனத்தை கேட்கலாம். அல்லேலூயா, திருமண வீடுகளுக்கு, கிறிஸ்தவ திருமண வீடுகளுக்கு சென்றாலும் அங்கேயும் பார்க்கலாம். டிவிகளிலே பார்க்கலாம். அல்லேலூயா, செல்போன்களிலே பார்க்கலாம். இப்படி அநேக விதமான அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அநேக விதமான அல்லேலூயா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான விதைகள் அல்லேலூயா இருக்கிறது. ஆனால் அந்த விதைகள் எல்லாமே அல்லேலூயா, அந்த விதைகளை ஆண்டவர் அல்லேலூயா, ஸ்தோத்திரம், இந்த நிலத்திலே விழுந்த விதைகள் அல்லேலூயா எப்படி இருக்குதான், வழி அருகே விதைக்கப்பட்டதான விதைகள். அல்லேலூயா, வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறார்கள். அநேக இடங்களிலே வசனங்கள் போதிக்கப்படுகிறது. அல்லேலூயா, ஆமென். நண்பர்கள் மூலமாக, நம்மளுடைய உறவினர்கள் மூலமாக, இன்னும் அநேக காரியங்களிலே வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் அல்லேலூயா, தேவனுடைய அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம், தேவனுடைய அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தைகள், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தைகள் கேட்கும் கூட அவர்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறார்களாம், அதை உணராத இருக்கிறார்கள். அல்லேலூயா, இந்த காதோடு வாங்கி நம்மளுடைய பழமொழியிலே சொல்லுவார்கள் அல்லவா, நம்மளுடைய வடக்க மொழியிலே சொல்லுவார்கள் அல்லவா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், நம்மளுடைய வழக்கத்திலே சொல்லுவார்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், நம்மளுடைய வழக்கத்திலே சொல்லுவார்கள். இந்த காதிலே வாங்கி அந்த காதிலே விட்டு விட்டார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென். அப்படியாகத்தான் அநேக விதங்களிலே நாம் கேட்டு அதன்படி செய்யாதபடி
நாம் விட்டு விடுகிறோம். ஹalleluya. எத்தனை டிவி நிகழ்ச்சிகள், எத்தனை ஹalleluya ஸ்தோத்திரம், எத்தனையான ஹalleluya நற்செய்தி கூட்டங்கள், நிறைய ஓப்பன் மீட்டிங்கள், கன்வென்ஷன்கள் நம் வீட்டு பக்கத்திலே ஹalleluya நம்முடைய கிரவுண்டுகளிலே இப்படி எத்தனையோ நடத்தப்பட்டாலும் நாம் இன்னும் ஹalleluya ஸ்தோத்திரம் இன்னுமாக அதை ஹalleluya ஸ்தோத்திரம் ஆமென் ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமென் இன்னுமாக அதனுடைய காரியங்களை அறியாதபடி அதுக்கு நாம் நடந்து கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே ஹalleluya கர்த்தர் ஹalleluya அதைத்தான் சொல்கிறார். நல்ல நிலத்தில் ஹalleluya விதைக்கப்பட்டவர்கள் ஹalleluya அந்த வசனமானது வழிபோக்கிலே அநேக காரியங்களை நாம் காதுகளிலே கேட்கிறோம். ஆனால் அவைகளை நாம் என்ன செய்வதில்லை, எடுத்துக் கொள்வதில்லை. அநேக சுவர்களிலே கூட எழுதி வைத்திருப்பார்கள் ஹalleluya இந்த வசனங்களை எழுதி வைத்திருப்பார்கள். அவைகளை நாம் பார்த்திருப்போம், அவைகளை வாசித்திருப்போம். ஆனால் அவைகளுடைய அர்த்தம் என்ன, இது என்ன சொல்லுகிறது என்பதை நாம் எடுத்திருக்க மாட்டோம். ஹalleluya அது எதை குறிக்கிறதா, வழியருகே விதைக்கப்பட்ட நிலம். ஹalleluya ஆமென் விதைகள் என்று சொல்லி ஹalleluya ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நபர்கள் வழி அருகே விதைக்கப்பட்ட வழி அருகே போன்ற ஒரு நிலத்தை உடைய மனதை உடையவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். கற்போரையிலே விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். ஆமென் ஹalleluya பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். கற்பாறையின் மேலே விதைக்கப்பட்டவர்கள் ஹalleluya ஆமென். அங்கே என்னவில்லை, கற்பாறையும் இல்லை, தண்ணீரும் இல்லை, அங்கு வாழ்வதற்குரிய எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை. ஹalleluya ஸ்தோத்திரம். அவர்கள் ஹalleluya அவர்கள் என்ன செய்கிறார்களா, அந்த விதைக்கப்பட்ட கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதைகள் எதை குறிக்கிறதா, சந்தோஷமாய் அவர்கள் வசனத்தை நாம் சொல்லுகிற பொழுது சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹalleluya ஆயினும் தங்களுக்குள்ளே என்னவில்லையா, அவர்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே ஹalleluya ஆமென். அருமையானவர்களே இன்றைக்கும் கூட நாங்கள் வசனங்களை போதிக்கிறோம். ஹalleluya இதை கேட்கிற பொழுது அனைவருக்கு சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்குள்ள வசனங்கள் என்னவென்று நாம் திருப்பி சாயங்காலமோ கொஞ்ச நேரம் கழித்தோ கேட்போமே, ஆனால் அதை குறித்து தெரியாது. ஹalleluya ஸ்தோத்திரம். ஏனென்றால் அந்த வசனத்தை நாம் இருதயத்திற்குள்ளே வைக்க முடியவில்லை. ஹalleluya ஸ்தோத்திரம். அந்த இடத்திலே இருக்கும் பொழுது ஹalleluya அந்த கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்திலே பின்வாங்கி போகிறார்கள். அநேகரை பார்க்கிறோம் அல்லவா பிரியமானவர்களே, அவர்களுக்கு உபத்திரவங்களும் கஷ்டங்களும் நெருங்கி இருக்கிற பொழுது நிரந்துவார்கள் கர்த்தர் அண்டையிலே, அதாவது திருச்சபை அண்டையிலே சபைக்கு போகிறவர்களோடு கூட, சபைக்கு செல்லுகிற மனிதர்களோடு கூட அதிகமாய் நெருங்கி வருவார்கள். நெருங்கி வந்து மறுபடியும் அவர்கள் வசனத்தை கேட்டுக்கொள்வார்கள். ஆனால் என்ன செய்ய மாட்டார்கள், அதன்படி வாழ என்ன செய்ய மாட்டார்கள், உபயோகப்படுத்த மாட்டார்கள். கேட்கிற பொழுது சந்தோஷமாய் கேட்டு கொஞ்ச காலம் அதிலே வாழ்வார்கள். பின்பு நீங்கள் அவர்களை கொஞ்ச காலம் கழித்து சந்தித்து பார்த்தீர்களே, ஆனால் அவர்கள் எந்த திருச்சபைக்கும் செல்லாதவர்களாக, எந்த வேதத்திற்கும் சென்று கொடுக்காதவர்களாக அலுவலியா உணவும் மாம்சமும் விரும்பினபடி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதுதான் கற்பாறை நிலத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு நிலத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். உள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலப்படாதவர்களார்கள். ஆமென். பிரியமானவர்களே, நாம் இன்னைக்கு சொல்லுகிறதான வசனங்களை எல்லாம் என்ன செய்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. வசனத்தை ஏற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு செல்கிறார்கள்.
செல்கிறார்கள். சென்று விட்டு அவர்களுடைய வீடுகளுக்குள்ளே போனால் அநேக பிரச்சனைகள், அநேக போர்கள், அவர்களுக்கு நிறைய போராட்டங்கள் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நானும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஹல்லேலூயா விசுவாசித்து அவருக்குள்ளாக சிறு வயதிலே வருகிற பொழுது அநேக நெருக்கடிகளை சந்தித்த நபர் தான். ஹல்லேலூயா, திருச்சபைகளுக்கு செல்லுகிற பொழுது இந்த உற்சாகத்தோடு செல்லுவோம். திரும்பி வீட்டிற்கு வருகிற பொழுது அநேக கட்டுப்பாடுகளும் அநேக நெருக்கடிகளும் இருந்தபடினாலே அடி இதை என்று சொல்லி சிறு வயதிலிருந்தே அதற்காக கிறிஸ்துவ நாமத்தின் நிமித்தமாக கொண்டுவரப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியாக அதிலே கிருபை தந்தார். ஹல்லேலூயா, கர்த்தருக்குள் நிலைத்து நிற்க கிருபை தந்தார். ஆனபடினாலே இன்றைக்கு வரைக்கும் ஹல்லேலூயா நிலை நின்று உங்கள் மத்தியிலே சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். ஆனால் சில பேர் என்ன செய்து விடுவார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகளையும் நெருக்கங்களையும் பார்த்து ஹல்லேலூயா நீ போகக்கூடாது என்று சொல்லி கணவர் சொன்னாலோ, இல்ல மாமியார் சொன்னாலோ, இல்ல பிள்ளைகள் சொன்னாலோ என்ன செய்து விடுவார்கள் என்றால் அப்படி அமர்ந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏனென்றால் ராஜ்யத்துக்குரியதை தேடுவதிலே அவர்கள் என்ன செய்வார்கள், மிகுந்த ஜாக்கிரதை கொள்ளாதபடி நிறைய ஜாக்கிரதையாய் செய்து விடுவார்கள், விட்டு விடுவார்கள். இல்லை என்றால் சிற்றின்பங்கள் வீடுகளுக்கு உடனே அங்கே இருக்கிறதான சூழ்நிலைகள், ஹல்லேலூயா, டிவியாக இருக்கலாம், செல்போனாக இருக்கலாம், இன்னும் நல்ல பல பரிகாசம் பண்ணுகிற ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிற ஜனங்களோடு கூட்டம் கூடி அவர்களோடு கூட நேரத்தையும் காலத்தையும் செலவிட்டு அவர்கள் என்ன செய்வார்கள், தேவனை மறந்து விடுவார்கள். ஹல்லேலூயா, அப்படி அவங்க வருகிற பொழுது தேவனை சபைகளுக்கு வருகிற பொழுது தன்னுடைய வார்த்தையை கேட்பார்கள். பின்பு தங்களுடைய வீடுகளுக்கு செல்கிற பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை செய்கிற பொழுது ஆண்டவரை விட்டு விடுவார்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, அப்படி இருப்போமே ஆனால் அவர்கள் முள்ளுள்ள விதைக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்டதான உலக கவலைகள் எல்லாம் இருக்கே, லௌகீக கவலைகள், இன்னும் சிற்றின்பங்கள், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அநேக பாரங்கள் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வளர முடியாதபடி அவர்களை நெருங்கி போடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர்கள் அந்த வார்த்தையை கிரகித்து எடுத்து நான் என்ன செய்ய வேண்டும், வேத வசனம் படிக்கிற பொழுதே சில நபர்கள் அதை ஏதோ கதை புத்தகம் படிப்பது போல, அவர்கள் இல்லை என்றால் ஏதோ ஒரு சரித்திரத்தை படிப்பது போல படிக்கிறார்கள். அப்படி அல்ல, பரிசுத்த வேதாகமத்தை படிப்பது ஹல்லேலூயா அது விசேஷமான ஒன்று. ஹல்லேலூயா, விசேஷமான முறை கூட. ஹல்லேலூயா, அந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் ஹல்லேலூயா வாசிக்கிற பொழுதே இந்த வேத வசனம் எனக்கு என்ன சொல்லுகிறது, நான் இந்த வேத வசனத்தின்படி அதில் சொல்லப்பட்டவைகளை கைக்கொண்டிருக்கிறேனா கைக்கொள்ளவில்லையா என்று சொல்லி மாத்திரம் பார்த்து நாம் நம்மை அதற்கு தகுதிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, அப்படி இருந்தால் மட்டுமே கிறிஸ்துவுக்குள் நிற்க முடியும். மாறாக சரித்திர புத்தகமாக கிறிஸ்துவனுடைய சரித்திரத்தை அறியும்படியாக மாத்திரம் நீங்கள் படிப்பீர்களே ஆனால் நீங்கள் படிக்கிற இன்ஜினியரிங் காலேஜை போல, இல்லை என்றால் டாக்டரை போல, இல்லை என்றால் ஹல்லேலூயா நீங்கள் படிக்கிற நர்சிங்கை போல இன்னுமாக இருக்கிற என்னென்ன படிப்புகள் இருக்கிறதோ அத்தனை படிப்பு புத்தகங்களும் இதுவும் ஒன்றே போலே ஆகுமே தவிர உங்களுடைய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனப்படாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கை ஜீவன் அடைய வேண்டும் என்றால் நீங்கள் வேத புத்தகத்தை வாசிக்கிற முறை, நீங்கள் தியானிக்கிற முறை மாற வேண்டும். ஹல்லேலூயா, இந்த வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டதை நான் மீறி இருக்கிறேனா, இல்லை கடைபிடித்திருப்போமே ஆனால் கர்த்தருக்குள்ளே நாம் நம்மை குறித்து ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, இல்லை என்றால் ஆண்டவரத்திலே ஒப்புரவாகி தகப்பனே நான் சரியில்லை என்று சொல்லி அந்த கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும். நாளுக்கு நாள் நம்முடைய குணங்கள் மறுரூபமாக வேண்டும். அப்படி மறுரூபமாகி வருகிற ஒரு மனிதன் தான் பரலோக ராஜ்யம் ஆண்டவர் அழைக்கிற சத்தம் கேட்கிற பொழுது போவான். ஹல்லேலூயா, மரித்தாலும் நித்தியத்திலே காணப்படுவான். அப்படி இல்லாத எந்த மனிதனும் 100 வருடங்கள் சபை என்று சொல்லி, இல்லை என்றால் ஊழியர் சொல்லுகிறார் ஊழியருக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருப்பீர்களே ஆனால் ஹல்லேலூயா,
நீங்கள் பரலோகம் செல்ல முடியாது. நீங்கள் வேதத்தை தனியாக தியானித்து பரிசுத்த ஆவியானவர் அந்த வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து போதிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலே அவர்தாமே உங்களுக்கு போதித்து சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றில் மாத்திரமல்ல, ரெண்டில் மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் பிற மனிதன் என்ன சொல்லுகிறான் குறி சொல்வதை போல நம் பிற மனிதனிடத்திலே போய் என் பிள்ளைக்கு திருமணம் செய்யலாம் என்று இருக்கிறேன், என் பிள்ளைக்கு பெயர் வைக்கலாம் என்று இருக்கிறேன், என் பிள்ளைக்கு இது செய்யலாம் என்று இருக்கிறேன், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்கிற பழக்கங்களை தயவு செய்து விட்டுவிடுங்கள். நீங்கள் அதற்கு முன்பாக ஆண்டவரோடு கூட இணைந்து தேவனோடு பேசுங்கள். கர்த்தாவே, நான் இதற்கு என்ன செய்ய வேண்டும், இந்த வார்த்தைக்கு நீங்க என்ன செய்ய சொல்லுகிறேன் என்று சொல்லி, பிரியமானவர்களே, நான் இதை சொல்லுகிறேன் என்றால் இதை நான் கடைபிடிக்கிறேன் என்றுதான் அர்த்தம். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வண்டி வாங்குற பொழுது 2009-10 என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லோருடைய வண்டியிலும் கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லுகிற வசனத்தை போட்டிருப்பார்கள். ஆனால் வண்டி புதிதாக வாங்கின பொழுது கர்த்தரிடத்தில் நான் இப்படியாக கேட்டேன், கர்த்தாவே, நான் என்ன ஒரு வசனத்தை போட வேண்டும், கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை தர வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே தனித்து காத்திருந்து பல நாட்களாக ஜெபித்தேன். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்தை தந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும் என்று அல்ல. ஹல்லேலூயா. எல்லாரும் போடுகிற வார்த்தை ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், காட்ஸ் கிஃப்ட், ஹல்லேலூயா என்று சொல்லி அநேக வார்த்தைகளை போட்டிருந்தார்கள். ஆனால் இவைகளை பார்க்கிற பொழுது எனக்கு அதிலே ஒரு திருப்தி இல்லை. பிரியமானவர்களே, என்றால் ஆண்டவர் சொன்னால் செய்வார் என்கிறது என்னுடைய விருப்பம். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவரோடு பேசி ஒரு வாரமாக காத்திருந்தேன். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்தார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அவருடைய மகிமை, ஸ்தோத்திரம், அவருடைய மகிமை முன்பாக சென்று, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அவருடைய அருமையா அவருடைய நீதி உனக்கு முன்பாக சென்று அவருடைய மகிமை பிரகாலே காக்கும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனம் எப்படி இருக்குது தெரியாதபடினாலே நான் ஒரு சில ஊழியக்காரர்களை தொடர்பு கொண்டு இப்படி ஒரு வசனம் அல்லவா, எங்கே இருக்குது என்று கேட்டேன். கடைசியில பார்த்தா கிருபாசன ஊழியக்காரர் எனக்கு உடனே சொன்னார், ஏசாயா 58:8 இருக்குது என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய வண்டியிலே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஏன் இதற்கு சொல்லுகிறேன் என்றால், உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறதாக இருக்கட்டும், உங்களுடைய வீட்டுக்கு பெயர் வைக்கிறதாக இருக்கட்டும், உங்களுடைய வண்டிக்கு பெயர் வைக்கிறதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தேவனை அறிந்த பிள்ளைகள் தேவனோடு கூட நீங்கள் இணைந்து ஆண்டவரிடத்திலே கேட்கிறீர்கள். ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதை நீங்கள் அவருடைய விருப்பம் என்னவென்று அறிந்து செயல்பட பழகுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்திருக்கிறீர்கள், கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். இல்லை என்றால் எல்லாவற்றுக்கும் பிற மனிதனை நீங்கள் சார்ந்து இருப்பீர்களே, ஆனால் வருகையிலே நீங்கள் செல்லுவது நிச்சயமே அல்ல, நிச்சயமே அல்ல, கேள்விக்குறி. ஹல்லேலூயா. அவர்கள் செல்லுவார்கள், நீங்கள் செல்ல மாட்டீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏனென்றால் யாரும் வருகையிலே நியாயத்தீர்ப்பு நாளிலே யாருக்கும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய முடியாது. ஹல்லேலூயா என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நாம் அடுத்ததாக பார்க்கலாம். இன்னும் ஒரு விதை இருக்கிறது, நிலம் இருக்கிறது. அந்த நிலத்தை குறித்து கூட ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நல்ல நிலம், நான் சொன்னேன் அல்லவா, நல்ல நிலம். நல்ல நிலம் என்று சொன்னால் இப்படி இருக்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நாம் விதைக்கிற நிலை பார்த்திருக்கிறோம். முதலாவது நிலம் எப்படி இருக்கு என்றால் ஒரு பாறையை போலத்தான் இருக்கும். ஹல்லேலூயா. அது வெளிப்புறதாக இருக்கும், பாறையாக இருக்கும், கடினமான ஒரு நிலமாக இருக்கும். ஆனால் அந்த நிலத்தை என்ன செய்வாங்கன்னா மழை பெய்யும். ஆரம்பத்திலே மழை பெய்த உடனே அந்த நிலம் எப்படி இருக்கும், சற்று இளம் தன்மையுடையதாக இருக்கும். அந்த நேரத்திலே உழுவார்கள். ஹல்லேலூயா. மாடுகளை வைத்து உழுவார்கள், இல்லை என்றால் ஹல்லேலூயா ஜேசிபிகளை வைத்து உழுவார்கள். ஹல்லேலூயா. உழுது அவர்களுக்கு என்ன செய்வார்கள், அந்த நிலத்தை உழப்படும். உழப்படுவதால் கிழிக்கப்படும். ஹல்லேலூயா. நிலமானது கிழிக்கப்படும் பொழுது அல்ல ஒரு மனிதனுடைய இருதயம் நிலத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
அநேக பாடுகள் உண்டாய், உபத்திரவங்கள் உண்டாய், சஞ்சலத்தில் உண்டாய், சோதனைகள் உண்டாய் கடந்து செல்கிறீர்களா? கவலைப்படவே வேண்டாம். ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்களுடைய நிலம் பண்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் பண்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சோதரம். ஏனென்றால் கண்ணீரும் அழுகையும், ஹல்லேலூயா, ஆமென், சோதரம். இந்த நீரம் என்பது கண்ணீர் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கண்ணீர் பாய்கிற நிலைமை, ஹல்லேலூயா, வருத்தம் சுத்ததான நிலைமை, ஹல்லேலூயா, உங்களுடைய இருதயங்கள் எல்லாம் கிழிக்கப்படுவதான ஒரு நிலைமை நிலை இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. நன்மையாக இருக்கலாம், விரக்தியாக இருக்கலாம், பொருளாதார சூழ்நிலைகளாக இருக்கலாம், ஹல்லேலூயா, இழப்புகளாக இருக்கலாம், எவைகளா ஏமாற்றங்களாக இருக்கலாம். இவைகள் எவைகளா இருந்தாலும் அவைகள் மத்தியிலே உங்களுடைய இருதயங்கள் எல்லாம் குத்தி கிழிக்கப்பட்ட நிலைமையிலே நீங்கள் சோர்ந்து போனவர்களாக, ஹல்லேலூயா, செய்ய தெரியாத திகைத்து போனவர்களாக இருக்கிறீர்களா? அந்த நேரத்திலே உங்களுடைய இருதயத்திலே ஒரு வேத வசனம் இருக்கிற பொழுது அந்த வேத வசனம் அது கிரியை செய்யும். ஹல்லேலூயா. சோதரம். ஆமென். சோதரம். அப்படித்தான் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆகவேதான் நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான ஆத்துமாவை ஆண்டவர் என்ன செய்யாராம்? புறக்கணியார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் புறக்கணித்ததே இல்லை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நீங்கள் நொறுங்கி போய் ஒரு நறுங்குண்டவர்களாக, ஹல்லேலூயா, யாரும் இல்லையே, பேச்சுவதற்கு யாரும் இல்லை, ஆற்றுவதற்கு யாரும் இல்லை, உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, சகாயமற்று திக்கற்றப்பன் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் இதை சொல்லுகிறேன் என்றால் என் வாழ்க்கையிலே அநேக பகுதிகளிலே நான் அனுபவித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. திக்கற்ற நிலைமைகளை அனுபவித்திருக்கிறேன், தனிமைகளை அனுபவித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சோதரம். ஹல்லேலூயா. சோதரம். சோதரம். நிந்தைகளை, அவமானங்களை, ஹல்லேலூயா, அனுபவித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, தனிமையை அனுபவித்திருக்கிறேன், கண்ணீர்களை அனுபவித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சோதரம். கண்ணீரால் என்னுடைய படுக்கைகளை நனைத்திருந்த காலங்கள் உண்டு பிரியமானவர்களே. அப்பொழுதெல்லாம் எனக்கு ஆறுதல் தந்தது எதுவென்றால் கர்த்தருடைய வேத புத்தகமே. ஹல்லேலூயா. வேத புத்தகத்தை எடுத்து வாசித்து 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 அதிலே எனக்கென்று ஒரு வார்த்தை இல்லையா என்று சொல்லி, கர்த்தர் என்னோடு கூட பேச மாட்டீரா என்று சொல்லி அதனோடு கூட மணிக்கணக்காக, ஹல்லேலூயா, கட்டிலே படுத்து அழுது கொண்டே வாசித்து கொண்டிருந்த காலங்கள் உண்டு. வேத புத்தகங்களை கண்ணீரால் நனைத்த காலங்கள் உண்டு பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சோதரம். ஆனால் தேவன், ஹல்லேலூயா, அவர் மறு உத்தரவு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வேளையில எனக்கு மறு உத்தரவு என்னவெல்லாம் என்னுடைய சிறு வயதிலே நான் ஆண்டவரை அறிந்திருந்ததுனாலே அந்த நாட்களிலே சொன்னபடியே தான் செய்து கொண்டு வந்திருக்கிறார் இந்நாள் வரைக்கும். ஹல்லேலூயா. சோதரம். ஆமென். ஏன் அப்படியே தான் செய்வார் என்று என் மரணம் வரைக்கும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. சோதரம். என்ன சம்பவிக்கும் என்பதை, ஹல்லேலூயா, நான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த நாடுகளுக்காக, அந்த வேலைகளுக்காக கர்த்தர் நினைத்தது தடைபடாது என்பதை அதில் எனக்கு நான் சாட்சியா இருக்கிறேன் பிரியமானவர்களே. ஆகவேதான் நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. சோதரம். நீங்கள் அப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறீர்களா? அந்த வேத வார்த்தையை அசை போட்டுங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வார்த்தை கிடைக்கிறது என்றால் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அசை போட்டுங்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அநேக நாட்களிலே பாடிக்கொண்டே தூங்கின நாட்கள் உண்டு, ஜெபித்துக் கொண்டே மணிக்கணக்காக முழங்காலிலே நின்று 4 மணி நேரம் 5 மணி நேரம் முழங்காலிலே நின்று அப்படியே விழுந்து தூங்கி போன காலங்கள் உண்டு பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சோதரம். நைட் இரவு சாப்பாடுகளை சாப்பிடாதபடி அப்படியே சிறு வயதிலே வாழ்ந்த நாட்களிலே அப்படி நடந்த காலங்கள் எனக்கு உண்டு பிரியமானவர்கள். அந்த அனுபவங்கள் உண்டு. ஹல்லேலூயா. சோதரம். ஆனபடினாலே என் தேவன் என்னை கைவிட்டதே இல்லை. ஹல்லேலூயா. என்னை கைவிடுகிற மாதிரி சூழ்நிலைகள் வந்ததுண்டு. நான் அமிழ்ந்து போனது போல, ஹல்லேலூயா, சோதரம், நிர்மூலமாகி போனது போல சூழ்நிலைகள் எல்லாம் வந்ததுண்டு பிரியமானவர்களே. என் தேவன் என்னை அந்த சூழ்நிலைகள் எல்லாம் தகப்பனே என்று நான் கூப்பிடுகிற பொழுது அவர் என்னை தூக்கி எடுக்கிற தேவனாய் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை ஒருபோதும் தள்ளாட விடவில்லை. ஹல்லேலூயா. என் கால்கள் தள்ளாட விட்டதே இல்லை இன்றைக்கு வரைக்கும். ஹல்லேலூயா. சோதரம். சூழ்நிலைகள் எப்படியோ இருந்த போதும் என் தேவன் எல்லாவற்றிலும் ஒழுங்கும் கிரமமும் நேர்த்தியும் நியமமாக நடத்தி வந்திருக்கிறார். ஆகவேதான் தைரியமாக நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. சோதரம். அப்படி கிழிக்கப்பட்ட நிலத்திலே ஒரு விதை விழுந்ததே ஆனால் அந்த இடத்தை என்ன செய்யும்? மணல் அப்படியே மூடிக்கொள்ளும். ஹல்லேலூயா. அந்த மணலும் அந்த ஈரமும் சேர்ந்து அந்த கிழிக்கப்பட்ட விதையும்
சேர்ந்து அது வாழ்வதற்கு ஏற்ற ஒரு இடமாக அந்த விதையானது அதனால இருந்து பலம் கொடுப்பதற்கு முளைப்பதற்கு ஏற்ற ஒரு இடமாக இருந்து அது அருமையா 3 நாட்களிலே ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு காலங்கள் இருக்கிறது. அந்த விதை வளர்ந்து இலை விட்டு இன்னும் சரியாக கண்டு விட்டு அதிகமாக வளர்ந்து 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 அது அதனுடைய பலனை கொடுக்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது போலத்தான் நாம் வாசிக்கிற வேத வசனம், நாம் கேட்கிறதான வேத வசனம் சத்தியம் நமக்குள்ளே இருந்து நமக்குள்ளே அது பலன் கொடுக்கிறதாக நம்முடைய வாழ்க்கையிலே அது கிரியை செய்வதாக மாறும். ஹல்லேலூயா, அதை நாம் அனுபவிக்க வேண்டும். வீணாவாக ஹல்லேலூயா பெயர் கிறிஸ்தவர்களாக இருப்பதினாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா, பாரம்பரிய கிறிஸ்தவர்கள்னாலே ஒரு பிரயோஜனம் இல்லை. இல்லை, பெந்தெக்கோஸ்தே தாய் தகப்பன்மாருக்கு பிறந்ததினாலே ஒரு மேன்மையும் இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்மாவும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிற ஆத்மா துதிக்க வேண்டும். உள்ளதாக வாழ வேண்டும். அவருடைய சத்திய வசனத்தை தியானிக்க வேண்டும். அதை இருதயத்திலே பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, அதனுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, இந்த வார்த்தை ஹல்லேலூயா நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, 3வது அதிகாரத்திற்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களே ஆனால் ஹல்லேலூயா ஞானியை பேதைகளை ஞானிகளாக்கும்படியாக இவைகளால் ஞானத்தையும் போதத்தையும் அறிந்து புத்திமன்களை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் ஏறுவான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருட்களையும் அறிந்து கொள்வான். இந்த வார்த்தைகள் தான் நம்மை உயிர்ப்பிக்கும். இந்த வார்த்தைகள் தான் நம்மை சரியான வழியிலே நடத்தும். பிரியமானவர்களே, ஆகவே வேத வசனத்தை விட்டு நாம் விலகவே கூடாது. அநேகருடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய குடும்பங்களிலே பிரச்சனைகள் வரும், நம்முடைய நட்புகளிலே பிரச்சனைகள் வரும், நம்மளுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடத்திலே பிரச்சனைகள் வரும். ஹல்லேலூயா, சகோதர சகோதரிகளுக்குள்ளே பிரச்சனைகள் வரும். ஹல்லேலூயா, பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையிலே, கணவன் மனைவிக்கு இடையிலே பிரச்சனைகள் வரும், ஊழியர்களுக்கு இடையிலே பிரச்சனை வரும், சபைக்குள்ளே பிரச்சனை வரும், விசுவாசிகளுக்குள்ளே பிரச்சனை வரும், உலகத்தாருக்குள்ளே பிரச்சனை வரும். ஆனால் எங்கே என்ன பிரச்சனை வந்தாலும் ஹல்லேலூயா ஆண்டவரை மட்டும் விட்டு விடாதீர்கள். ஹல்லேலூயா, உங்களுடைய ஆண்டவர் நம் ஆண்டவரை நாம் எல்லா சூழலும் திருக பிடித்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, நீங்கள் பாவம் செய்து தவறி போயிருந்தால் கூட ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஏனென்றால் பாவம் இல்லாத மனிதன் ஒருவனுமே இல்லை. ஹல்லேலூயா, ஆனால் அந்த பாவத்திலே நிலைத்து இருந்தால் மாத்திரம் ஆண்டவருடைய கோபம் உங்கள் மேல் மூடும். ஹல்லேலூயா, பாவத்தை அறிக்கை பண்ணி ஆண்டவர் சொல்லுகிறார், தன் பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை பண்ணி விட்டுவிட ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. ஹல்லேலூயா, அன்புடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா, நான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஹல்லேலூயா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் உங்களை குறித்து நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் நினைத்து ஆண்டவர் கொடுத்த அந்த ஆத்துமாக்களுக்காக ஹல்லேலூயா ஜெபிப்பதற்காகவும் ஆண்டவரே இவர்களுடைய நன்மைகள் தீமைகள் எல்லா காரியங்களையும் குறித்து ஆண்டவரிடத்திலே ஹல்லேலூயா விண்ணப்பம் பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தான் நாங்கள் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஆகவே நீங்களும் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்புகளை தரும்படி ஜெபிக்கிறோம். நீங்கள் விண்ணப்பங்களை செய்ய கேட்டுவிட்டு ஹல்லேலூயா நீங்கள் எங்கோ எடுத்துக் கொண்டால் அதனால் என்ன மேன்மை? பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, விண்ணப்பம் பண்ணும்படி கேட்கிறவர்கள் தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து ஹல்லேலூயா அந்த விண்ணப்பங்களிலே நீங்களும் பங்கு கொண்டால்தான் அது மிகுந்த ஆதாயமாக இருக்கும், மிகுந்த பலனை கொடுக்கும்.
பிரியமானவர்களே, ஆகவே ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்புகிறவர்கள் தயவு செய்து தொடர்ந்து எங்களோட தொடர்புல இருந்து ஹalleluya நீங்கள் இந்த லைவ் நிகழ்ச்சிகளிலே இருந்து நாங்கள் ஜெபிக்கிற பொழுது அவைகளிலே நீங்கள் ஹalleluya தொடர்ந்து ஜெபிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஹalleluya, praise the Lord, amen, ஹalleluya, ஸ்தோத்திரம், amen. இந்த நாளிலே கூட ஹalleluya நாம் ஒரு பல்லவியை நாம் பாடி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya, ஸ்தோத்திரம். உணர்ந்திதையுடனே உன்னதரண்டை சரண்புகுவாய் தருணம் ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலையே சுன்னை அழைக்கிறாரே ஆவலையே சுன்னை அழைக்கிறாரே. நாம் இப்பொழுது பொதுவான ஜெபக்குறிப்பு பகுதிகளாக வருகிறோம். ஹalleluya, பொதுவான ஜெபக்குறிப்பாக சமூகத்திலே கடந்து வரும் வேத வசனங்களை தியானிக்கவும் செய்திருப்பா. ஹalleluya, ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வசனத்தின்படியே எங்களை நாங்கள் ஒன்று கூட உயிர்த்து ஆராய்ந்து அறியும்படியான நல்ல கிருபையை தேவன் பரத்தில் இவாய் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். இருதயங்கள் நன்கடையட்டும் ஆண்டவரே. நல்ல நிலத்தில் விழுந்து விதையை போல கர்த்தருடைய வசனமானது எங்கள் இருதயத்திலே விழுந்து ஹalleluya 1 60 30 100 வளர்ந்திருக்கிறதாக தேவனுடைய அபிஷேகத்தினாலும் கிருபையினாலும் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. பிரைஸ் தி லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல கூட எங்களுடைய ஹalleluya அந்த சூழ்நிலைக்கு தாமே ஒன்று கூட உடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம். நாடெங்கிலும் ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட் மரண பயத்தினாலும் ஆமென் ஸ்தோத்திரம் அடுத்து என்ன சம்பவிக்குமோ என்ற கேள்விக்குறியுடனும் ஆமென் ஸ்தோத்திரம் நகர்ந்து கொண்டிருக்கிறதான மணி துளிகள் தகப்பனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஹalleluya ஆமென். பிரைஸ் தி லார்ட். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் வாக்குரைத்த தேவன் அப்பா எங்களோடு கூட இருக்கிறீர் தகப்பனே. ஹalleluya ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை சார்ந்து ஜீவிக்கிறவர்கள் ஆகையால் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya நீர் எங்களோடு கூட இருக்கின்ற நம்பிக்கையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால் பிரைஸ் தி லார்ட். அந்த பயம் ஆண்டவரே அப்படிப்பட்ட சூழ்நிலை காதபடிக்கு நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறீரப்பா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பயத்துக்குள்ளே கடப்போகிற ஆமென் எங்களை சார்ந்த கோடி கணக்கான ஜனங்கள் தகப்பனே ஆமென். பிரைஸ் தி லார்ட். மெய்யான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு மெய்யான ஹalleluya சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு ஆண்டவரே. இவர்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு பாஷா கண்டவா உம்முடைய கரத்திலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகம் கொடுக்காத அந்த ரட்சிப்பை உலகம் கொடுக்காத அந்த சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழக்கூடியான இலக்கை நோக்கி தொடரும்படியான கிருபையை என் தேவன் இந்த பூமியிலே வந்து கூட மது மக்களுக்கு ஒற்றுப்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசுவே. ஆமென். நன்றி தகப்பனே. விண்ணப்பிக்கிற ஜெபங்கள் ஹalleluya ஜனங்கள் இந்த எழும்பட்டும் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பயத்தோடும் நடுக்கத்தோடும் கூட இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம். கொரோனா நோய்க்குள்ளாக ஆமென் ஸ்தோத்திரம் சிக்கி இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் நோயால் பிடிபட்டிருக்கிற ஜனங்களுக்காக ஆமென் சமூகத்தில் வருகிறோம். அவர்கள் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா, சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சிறு பிள்ளைகள் ஆமென், வயோதிகர்கள், கர்ப்பிணி பெண்கள் ஆமென், அடுத்த வகையில் உள்ளவர்கள் எல்லாரையும் உடைய சமூகத்திலே தருகிறோம். ஒவ்வொரு வேண்டிய கிருபையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து கர்த்தர் கிருபையாய் தாங்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு நாட்களில் ஆண்டவரை இப்போது எங்கு பார்த்தாலும் ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருவாய் பிரச்சனை தகப்பனே, வேலையில்லாத ஆண்டவரே ஸ்தோத்திரம் போராட்டம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. குடும்பங்களிலே தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு சிரமப்படுகிற நாட்கள் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் இதே நிலை தொடருமானால் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்பி இருக்கிற பிள்ளைகள் கூட நம்பிக்கை இழக்க வாய்ப்பு இருக்கிறது. விசுவாசத்தை விட்டு வெளியிடக்க வாய்ப்பு இருக்கிறது. இருதயம் சோர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது தகப்பனே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் விசுவாசத்தில் வல்லவர்கள் அல்ல, எல்லாரும் விசுவாசத்தில் வளர்ந்தவர்கள் அல்ல தகப்பனே. இறங்கும் அப்பா, கிருபையாக இறங்கும் ஆண்டவரே, கிருபையாக இறங்கும் ஆண்டவரே. பூமியில் நம்மவர்கள் மீது இன்னும் கிருபையாய் செபிக்கிறோம். எந்த பஞ்சங்களும் ஆமென் ஸ்தோத்திரம் பட்டினிகளும் ஹல்லேலூயா தேசத்திலே வந்து தேசம் ஆண்டவரே வேதனைக்கு உட்படாதபடிக்கு தகப்பனே இறங்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னமுமாக ஹல்லேலூயா ஒவ்வொரு காரியங்களையும் கற்று பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேசத்திலே நன்மை சேமத்தின் செழிப்பை கட்டளையிடுங்க. தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுங்க. தேசத்தை ஆளுகிறவர்களை கர்த்தருடைய சமூகத்திலே தருகிறோம் அப்பா. ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய இருதயத்திலே தெய்வ பயம் உண்டாகட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பதங்கள் பெருமையினாலோ பணம் பெருமையினாலோ ஆண்டவரே அவர்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஹல்லேலூயா துணிந்து செய்யாதபடிக்கு கர்த்தருடைய இருதயம் ஆமென் பிரைஸ் தி லார்ட் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே நிரப்பப்படுவதாக தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரே. ஞானத்தோடும் உண்மையோடும் கூட அவரவர் தங்கள் பணிகளை செய்யும்படியான கிருபையை கொடுத்தருளுங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம். தேசத்துக்கு தேசம் நாடாண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. குடும்பத்துக்கு குடும்பம், வீட்டுக்கு வீடு, மனிதனுக்கு மனிதன் போராடாதபடிக்கு சண்டையிடாதபடிக்கு ஆமென். ஹல்லேலூயா. தேவ சமாதானம் ஹல்லேலூயா ஒவ்வொரு மனிதனையும் ஆளுகை செய்ய கடவுது. ஆமென். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் மீட்பரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போற கிருபைக்காக கர்த்தரை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட நான் கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஹல்லேலூயா வைத்து நான் ஜெபிக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பின் பரிசுத்த தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த கால வேளையிலே உங்க சமூகத்திலே வந்து ஆண்டவரே இந்த FB உறவுகளுக்காக ஆண்டவரே நீர் சொன்னபடி ஹல்லேலூயா அந்த FB-ல இருக்கிற பிள்ளைகளுக்கு சத்தியத்தை அறிவிக்க சொன்னீர். ஆண்டவரே இந்த சத்தியத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம்ப்பா. நேற்று அந்த கிருபைக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். பலவீன நேரத்திலும் கர்த்தர் பலன் தந்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. பலப்படுத்தி இந்த இடத்துல நிறுத்திருக்கிறீரே உமக்கு கொடானபடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசப்பா இந்த வேளையில கூட ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக பிள்ளைகளாக நினைவு கூறுகிறேன். சத்துரு போராட்டங்களினாலே இருக்கிறதான குடும்பங்களிலே கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே கர்த்தருடைய மகிமை வல்லமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. சத்துருக்கள் தொடாதபடி கர்த்தாவே பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. இன்னுமாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கும் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறப்பா. ஹல்லேலூயா. இன்றைக்கு காலையிலே கூட ஒரு தம்பி போட்டு ஆண்டவரே ஏதாவது எனக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி கேட்டாருப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களெல்லாம் ஆண்டவரே வேதனையினால் நிரம்பி இருக்கிற தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் அப்படிப்பட்ட ஜனங்களை எழுப்பி தரும்படியாக உதவி செய்கிற ஜனங்களை எழுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே.
தகப்பனே. அப்பா சகோதரிகள் சகோதரிகள் பொருளாதார நிலைமையில மிகவும் பின்தங்கி இருக்கிறது. அல்லேலூயா. சகோதரம் அப்பா அப்படியே கூட இன்னுமாக தகப்பனே ஏசப்பா கடன்பட்டவர்கள் இருக்கிறார்களப்பா. ஆண்டவரே தொழில்கள் இருக்கிறார்களப்பா. ஆண்டவரே இனி அலுவலை இனியுள்ள காலத்தில் என்ன செய்ய வேண்டும், தொழிலை எப்படி நடத்த வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாதவர்கள் இருக்கிறார்களப்பா. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த பில்லெல்லாம் ஷாக்ஸ் ஆகாதபடி இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்களப்பா. ஆண்டவரே அவர்களை கூட கத்த நினைத்தருளும்படியாக சொல்லிக்கிறேன் தகப்பனே. அவர்களுக்குரிய ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அந்த பணங்கள் வந்து கிடைக்க உதவி செய்வீராக. தொழிலை தொடர்ந்து செய்ய உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா மேலுமாக ஆண்டவரே தனிமையிலே வாழுகிற பிள்ளைகள் இருக்கிறாங்களப்பா. அவர்களுடைய தனிமை உணர்வுகளை எல்லாம் கத்த மாற்றி கொடுத்து ஆண்டவரே ஆண்டவரை ஆஸ்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா. பகைமை உணர்வுகளோடு கூட குடும்பங்கள் பிரிவினைகளுக்குள்ளாக ஆண்டவரே சபைகள் பிரிவினைகளுக்குள்ளாக ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு இடையிலே சரியான ஐக்கியம் இல்லாத குழந்தைகள் காணப்படுகிறது ஆண்டவரே. அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நீர் பொறுப்பெடுக்கும்படியாக சொல்லுகிறாப்பா. அவைகளை ஆண்டவரே சமாதான காரணர் ஆண்டவரை கூட இருந்து ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களும் ஒவ்வொரு சபை அகற்றிய ஐக்கியத்துக்குள்ளும் கர்த்தருடைய ஆவியாளர் அசைவாடும்படியாக சொல்லுகிறோம் தகப்பனே. ஏசப்பா சரீரத்திலே ஆண்டவரே தொற்று நோய்களினாலும் பிற வியாதிகளினாலும் நாள்பட்ட வியாதிகளினாலும் பாடுபடுகிற பிள்ளைகள் இருக்கிறார்களப்பா. ஆரோக்கியப்படுத்தி சௌக்கியப்படுத்தி பலப்படுத்தும்படியாக சொல்லுகிறேன் தகப்பனே. ஏசப்பா சோதரிக்கிறப்பா சோதரப்பா விட முடியாத பாவ பழக்க வழக்கங்களை சிக்கொண்ட பிள்ளைகள் இருக்கிறார்களப்பா. ஆண்டவரே அவர்களை கூட கத்தாழ் பொருட்படுத்தி அவர்களதான பாவ பழக்க வழக்கங்கள் எதிர்த்து ஆண்டவருடைய நாமத்துக்கு சாட்சியாக இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக ஆண்டவரே ரட்சகருக்கு ஆண்டவரே சுவிசேஷகர்களாக ஆண்டவரே பயன்படுத்தும்படியாக சொல்லிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா அப்பா பிரசவத்துக்காக கேட்கிற பிள்ளைகள் இருக்கிறார்களப்பா. ஆண்டவரே பிரசவம் நல்ல முறையில நடந்தது என்று சொல்லி பதில் வர கர்த்தர் உதவி செய்கிற ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கியத்திற்காக கேட்கிற பிள்ளைகள் இருக்கிறார்களப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக சொல்லிக்கிறோம். கர்த்தர் நிந்தையை மாற்றிக் கொண்டார் என்று சொல்லும்படியாக ஆண்டவரே அதிசயம் செய்ய வேண்டுமாக சொல்லிக்கிறோம் தகப்பனே. வேலைகளுக்காக கேட்கிற பிள்ளைகள் இருக்கிறார்களப்பா. ஆண்டவரே வேலை வாய்ப்பு இல்லாத இருக்கிற பிள்ளைகளுக்காக சொல்லிக்கிறேன். கர்த்தர் நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்க வேண்டும் தகப்பனே. இன்னுமாக ஏற்ற துணைகளுக்காக சொல்லிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்களப்பா. ஏற்ற துணைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறேன் தகப்பனே. ஏசப்பா இன்னுமாக தகப்பனே துதைகிறோம் சிக்கல்களிலும் பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களப்பா. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே உங்களுடைய கரத்துல இருந்து நடத்தட்டும் அப்பா. விசேஷமாக எங்களுக்காகவும் எங்களுடைய தொழிலுக்காகவும் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே பிசினஸ்ல இருக்கிறதான நெருக்கடிகள் எல்லாவற்றையும் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டு தூய்மையான எல்லாவற்றையும் சமாதானத்தோட சந்தோஷத்தோட மனநம்பிக்கையோடு வாழ உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். அநேகருக்கு உதவிகிற ஜனங்களாக அநேகருக்கு முன்மாதிரியாக வாழ உதவி செய்ய வேண்டும் தகப்பனே. ஏசப்பா சோதர குடும்பமாக ஒரு நாமத்துக்கு சாட்சியாக உதவி செய்யாண்டவர கர்த்தர் கருணை கிடைக்கிறது தந்து பிள்ளைகளை கர்த்தரே சாட்சியாக சொல்லுகிறோம். விசேஷமாக ஜான்சிக்காக சொல்லுகிறேன். ஆண்டவருடைய குடும்பத்துக்காக சொல்லுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கொடுகிறோம். அப்படின்னு வைத்த திட்டமும் தீர்மானமும் உடைய மகளின் ஆண்டவரே இந்த குடும்பம் முழுவதும் ஆண்டவரை கர்த்தருக்குள்ளாக வந்து ஆண்டவரே சோதர குடும்பத்திற்கே சாட்சியாக வாழ கிருபையின் இரக்கம் செய்யும்படியாக சொல்லுகிறாம்பா. ஏசப்பா அசைபாடு எல்லா தீங்குகளுக்கும் நீங்களாக்கி எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவனாக நோக்கி தேவனுடைய கரங்களை எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். தாயாருக்காக வயதினர்கள் சிறு பிள்ளைகள் ஆண்டோரை ஆண்டோரே எங்களுக்கான ஒரு அவருடைய போக்குவரத்துகள் ஆண்டோரை வந்து வாகனம் நிலைமைகள் ஆண்டு தொற்று நோய் கிருமிகளுடைய சூழ்நிலைகள் ஆண்டோர சோதனைகளுடைய சுற்றிலும் ஆண்டவர எங்களுக்கு அத்தனை பதிலாக இருந்து எங்களை காத்துக் கொள்ளும்படி பிள்ளைகள் ஆண்டவரை கண் வைத்து போதித்து ஆண்டவரை ஆண்டவரை சபையான வழியில் நடத்தும்படி
கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. எங்களுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குங்க, எங்க தேவைகள் எல்லாம் சந்திங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேராக ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அல்லேலூயா. கர்த்தருடைய அன்பான தெய்வ பிள்ளைகளே, எஸ்பி உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அல்லேலூயா சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக யூடியூப் சேனல்லே சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதை ஷேர் பண்ணும்படியாக அல்லேலூயா கேட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் சப்ஸ்கிரைபும் ஷேரும் பண்ணால் மாத்திரமே யூடியூப் தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்த முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரமாகவே நீங்கள் அதை செய்வீர்கள் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே நாங்கள் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. Thank you. Hallelujah. Praise the Lord. Hallelujah.